ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நாட்டுச்சோளம். இந்த சோளத்தில் வந்து ஹைப்ரிட்டும் இருக்குது. இல்லை இதில் இன்னொரு விஷயம், 2 ஹைப்ரிட் இல்லாமல் நாடு இல்லாமல் கலப்பில் ஒன்று இருக்குது. ஆனால் இது எல்லாமே வந்து நமக்கு வரக்கூடிய சோளம் தான். அந்த சோளத்தில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ராகி அது இதுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் சோளத்தை மறந்துருந்தோம். எல்லோரும் கம்பு கும்பு ஸ்டைலிஷ் தான் பார்க்கிங்க, ஆனால் சோளத்தை மறந்துருந்தோம். இந்த ஹார்லிக்ஸு, குளுக்கோஸு, அந்த பூஸ்ட்டு அவன் போய் அவன் பாக்கெட்டில் போடுறது எல்லாமே நம்ம இந்த பொருள் தான். ஆனால் நம்ம மக்கள், பழைய மக்கள் தோசை விட்டு கொடுத்தாங்க, அந்த தோசையை மதிக்க மாட்டேன்ட்டோம். சரி, இப்பொழுதைக்கு என்ன, நம்ம நாட்டுச்சோளம் போட்டிருக்கோம். இந்த நாட்டுச்சோளத்தில் பார்த்திங்கன்னா நம்ம நெல் எடுக்கணும்ல, அதே கான்செப்ட் தான். ஆனால் அந்த கான்செப்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. நெல்லுக்கு வந்து தொழி அடிக்கணும், அது செய்யணும், இது செய்யணும், வாழை வெட்டணும், அப்படி இப்படின்னு விஷயம் இருக்குது. இது எதுவுமே தேவையில்லை. மழையை நம்பி பயிர் வச்சாலும் சரி, சும்மா சாதாரணமாக போட்டுவிட்டு தண்ணியை விட்டாலும் சரி முளைச்சிரும். ஒரு களை வெட்டு முடிஞ்சிட்டு. நான் மொத்தம் 2 களை தான் வெட்டினேன். அது போக உரம் 2 தடவை தான் போட்டிருக்கேன். இப்போ நான் இருக்கையில உயரம்பாங்க, எண்ணெயிலேருந்து 2 ஆள் உயரத்துக்கு இருக்குது சோளம். சரிங்களா, நல்ல விளைச்சலாக இருக்குது. இப்போதைக்கு கிளி ஒரு 100 கிளி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. நல்ல சாப்பிட்டுன்னு விட்டுருக்கேன். எப்படி கொஞ்சம் நாளில் அறுவடை ஆயிரும், 10 நாளில். சரிங்க, அதனால் வருங்கால சந்ததிகள் இல்லை, நம்ம சந்ததிகளுக்காக மட்டுமே நீங்கள் சோளம் வச்சாலும் சரி, சோளம் நமக்கு பயிர் வச்சு சாப்பிட்டாலும் சரி, சோளம் வைக்கிறவங்களையோ இல்லை சோளம் வாங்குறதுலையோ இதுவும் வந்து மைனஸாக நினைக்காதீங்க. ஒரு ஸ்டைலிஷாக பாருங்கள், அதையும் ப்ளஸ்ஸாக பாருங்கள். அவ்வளோதான். பாய்.